அண்மையை பார்த்து வருகிறோம். பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்கள் எதிரி கட்சி என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கார். அதில் தேர்தல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கார். தமிழகத்துல வலுவான ஒரு எதிர்க்கட்சி இல்லை என்றாலும், அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் இங்கு எதிர்க்கட்சி என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த முடிவாக இருந்தாலும் டெல்லியில் எடுக்கப்படுவதாக அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கார். அந்த முடிவுகள் எல்லாம் இங்கு டெல்லியில் எடுத்த பின்னர் இங்கு திணிக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கார். அதே போல திமுக கூட்டணியை பொறுத்தளவு கூட்டணி பலமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்கு பலமாக ஒவ்வொரு கட்சிகளும் இருப்பதாக அவர் கருத்தை முன்வைத்திருக்கார். விஜய் தொடர்பான கேள்விக்கு சினிமா மோகத்தில் இங்கு மக்கள் வாக்களிப்பதில்லை என்றும், சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் மக்கள் தமிழகத்துல வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். அதே போல திமுக இளைஞரணி கிராமம் தோறும் தற்பொழுது இளைஞரணி உருவாகி இருப்பதாகவும், 50 வாக்காளர்களுக்கு ஒரு நிர்வாகி என்ற அடிப்படையில் கிராமம் தோறும் திமுகவுடைய இளைஞரணி உருவாக்கப்பட்டு திமுக இளைஞரணி பலமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கார். அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு பதில்களை அளித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.